Hi friends, இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து லேட்டரா இந்த வீடியோவில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி வந்து நீட் எழுதிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய ரேங்க்குக்கு அந்த கேட்டகரிக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறத வந்து நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் அவன் எடுத்த மார்க்குக்கு என்ன கேட்டகரி ரேங்க்கும் ஸ்டேட் ரேங்க் வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் 720 தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, 715 எடுத்திருக்காங்க செகண்ட் மார்க்கு. அடுத்து 665ங்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேங்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து 786 வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 786ங்கிறது வந்து ரொம்ப இது வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த மாதிரி ரேங்க் வந்து எப்படியும் அதிகமாக தான் செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணனால ஒரு அதிர்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 786க்கு வந்து 665 மார்க் கிடைச்சிருக்கு. பிசிஎம் கேட்டகரி, அதாவது பிசிஎம் கேட்டகரிக்கு 35 கம்யூனிட்டி ரேங்க் 665 மார்க் எடுத்திருக்கப்ல 786 ரேங்க் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லி கட் ஆஃப் ரேங்க் இதுதான் வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன், இந்த ஒரு டேபிள் மாதிரி கட் ஆஃப் கேட்டகரிக்கு எந்தெந்த கட் ஆஃப் ரேங்க் இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த ரேங்கை வச்சு இப்பவே நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் சொல்றேன் பாருங்க. ஓசி ஃபர்ஸ்ட், ஓசிக்கு வந்து நார்மல் ரேங்க் தான். அந்த ரேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1215 ஜென்ரல் ரேங்க், அந்த ரேங்க் தான் கட் ஆஃப் ரேங்க் நான் சொல்லியிருப்பேன். அந்த ரேங்க் பாத்தீங்கன்னா ரேங்க்கு 655 வருது, 655 இதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபா இருக்கும்னு சொல்லி சொல்றேன். அதாவது இந்த மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேஃப், காலேஜ் சேஃபா இருக்கும்னு சொல்லி ஓசி கேட்டகரிக்கு நான் சொல்றேன். அடுத்து பிசி கேட்டகரிக்கு வந்து எப்பவுமே லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப 555 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு பிசிஎம் எல்லாத்துக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1785 இதான் வந்து ஜென்ரல் ரேங்க் எக்ஸ்பெக்டட் அந்த ரேங்க். இப்போ வந்து அதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 624 தான் வந்து பிசி கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். பிசிஎம் பாத்தீங்கன்னா அதாவது சீட்ஸ் வந்து 130 இருந்தாலுமே எப்படியும் அந்த ஓசி சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும்போது எப்படியும் 190 அந்த மாதிரி வரும். 190 கட் ஆஃப் வந்துடும். கட் ஆஃப் ரேங்க் வந்து 190 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 616, ஒரு 2 மார்க்ஸ் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. பட் 616ங்கிறது வந்து ரொம்ப சேஃபான மார்க்னு சொல்லுவேன். அடுத்து எம்பிசி பாத்தீங்கன்னா எம்பிசி லைனா சொல்லிட்டே வரேன். எம்பிசி வந்து 995 ரேங்க்கு பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது எல்லாமே வந்து கேட்டகரி ரேங்க் தான். கேட்டகரி ரேங்க் 995க்கு பாத்தீங்கன்னா 607 கட் ஆஃப் மார்க். எஸ்சி 626 கேட்டகரி ரேங்க்கு 539 கட் ஆஃப் மார்க். எஸ்சிஏ 115 கேட்டகரி ரேங்க்கு 475 கட் ஆஃப் மார்க். எஸ்டி 39 கேட்டகரி ரேங்க்கு 494 கட் ஆஃப் மார்க். ஸோ என்ன தெரியுதுன்னா மார்க் வந்து ஒரு 60+ அந்த மாதிரி மார்க் அதிகமா இருக்கு, ரொம்பவே மார்க் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நான் வந்து காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதாவது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் வந்திருக்கு. கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், கவுன்சிலிங்ல எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.